பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரிட்டன் டைப் வித்தவுட் பேராமீட்டர்ஸ். வித் ரிட்டன் டைப் அப்படின்னா இன்ட்டு, டபுள், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் ஏதாச்சும் ரிட்டன் டைப் கொடுக்கலாம். பேராமீட்டர்ஸ் அந்த பேரந்தசிஸ்குள்ளே எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்ஸுமே நம்ம கொடுக்கக்கூடாது, எந்த ஒரு வேரியபிள்ஸுமே நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. கொடுக்காம எப்படி இந்த டாஸ்கெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் எ ஃபிக்ஸ்டு நம்பர். ரிட்டர்ன் எ ஃபிக்ஸ்டு நம்பர் அப்படின்றதுக்கு வந்து ஒரு மெத்தடை வந்து க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் கிளாஸ், ஓகேவா, கிளாஸ் எக்ஸசைஸ் நம்பர் 9 அப்படிங்கிறது வந்து கொடுத்தாச்சு. ஃபிக்ஸ்டு நம்பரை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா, ரிட்டர்ன் ஃபிக்ஸ்டு நம்பர் அப்படின்றத வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஃபிக்ஸ்டு நம்பர்னால் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெத்தட் அப்படிங்கிறது வந்து ரிட்டர்ன் டைப்பில் வந்து ஒரு மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இன்ட்டுங்கிற ஒரு ரிட்டர்ன் டைப் கொடுத்தாச்சு. தென் மெத்தடோட நேம் வந்து நம்பர். மெத்தடோட நேம் வந்து நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். உள்ளே வந்து ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, ரிட்டன் 10 அப்படிங்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு நம்பரை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ்டாக இந்த நம்பரை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் வந்து இந்த பர்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த ஆப்ரேஷனில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது இவ்வளோ தான். இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ex9 ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ ex9 parenthesis, தென் ஆப்ஜெக்ட் டாட் இதோட நேம் வந்து நம்பர். நேம் வந்து நம்பர் அப்படின்ற இந்த மெத்தடை வந்து கால் பண்ணுறோம். கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 10 அப்படிங்கிறது வந்து 10ன்றது ஃபிக்ஸ்டு நம்பர் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஒன் செகண்ட். இதில் வந்து ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணோம். இன்ட்டுன்ற ஒரு வேரியபிளில் வந்து ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் கொடுத்து இந்த நம்பர் அப்படின்ற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிடுறோம். எப்போயுமே இதை டேரெக்டாக வந்து நம்ம வந்து கால் பண்ணால் நமக்கு வந்து அவுட்புட் வந்து ஷோ ஆகாது. இதை நம்ம எப்பயுமே ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு தென் வந்து அந்த வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து 10ன்ற அவுட்புட் வந்து ஷோ ஆகும். ஓகேவா, 10ன்ற அவுட்புட் வந்து ஷோ ஆகுது. எப்பயுமே நம்ம வந்து இந்த வித் ரிட்டன் டைப் வித்தவுட் பேராமீட்டர்ஸை வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த வேல்யூவை வந்து ஒரு வேரியபிள்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி தான், அந்த வேல்யூவை ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணி தான் வந்து நம்ம அதை வந்து டிஸ்பிளே பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். இதுதான் வந்து ரைட் வே டு ரைட் த கோட் அப்படின்றது வந்து